ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம 2024 கன்னடத்தில் ரிலீஸ் ஆன கேடிஎம் இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணா. இந்த படத்தில் வந்து தீக்ஷித் செட்டி, சஞ்சனா, கஜல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். கேடிஎம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்கூல் லைஃப்பில் இருக்கார். அப்போ வந்து அவருக்கு ஒரு லவ் உண்டாகுது. அந்த பொண்ணு இவர் லவ் பண்ணுது. ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்த உடனே அந்த பொண்ணு பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஹீரோ வந்து தன்னோட தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கலந்துக்குது. அதுக்கு அந்த பக்கம் ஹீரோ ரொம்ப வெக்ஸ் ஆகி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜுக்கு வந்துடுறாரு. காலேஜுக்கு வந்த உடனே காலேஜில் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. சின்சியராக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கண்டுக்கலனாலும் கூட ரெண்டாவது வந்து பொண்ணு வந்து லவ் பண்ணுறோன்னு சொல்லிடுது. அதுக்கு அந்த பக்கம் அதே பொண்ணு அந்த ப்ரொஃபஸரை லவ் பண்ணுறாரு. அதுக்கு இடையில் அந்த ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் லவ் உண்டானோடனே ப்ரொஃபஸருக்கும் அவருக்கு பையனுக்கும் மோதல் உண்டாயிருது. அதுக்கு அந்த பக்கம் அந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆன்லைன் கேம்னால தோன்றதுனால தன்னை வீடை இழந்துட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதுக்கு அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆன்லைன் கேமில் இழந்த பணத்தை ஆன்லைன் கேம்லேயே சம்பாரித்து அந்த வீட்டை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாரு. அதுக்கு அந்த பக்கம் அவர் லவ் பண்ணின்ற பொண்ணு அவர் விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகி வாழ்க்கையை வெறுத்துறாரு. அப்புறமேல் தான் அந்த பொண்ணு எங்கே போச்சு, இவர் வாழ்க்கையில் எந்த நிலவுக்கு இறங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கூட்டி கழித்து பெருக்கி வகுத்து சொன்ன படம் தான் கேடிஎம். இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து மிக ஸ்ட்ராங்காக இருந்தனால இந்த படத்தை வந்து 2.25 மணி நேரத்துக்கு மேலே ஓடுற படத்தை உட்காந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சலிப்பு தட்டாத மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கன்னட மூவிகள்னாவே மேக்ஸிமம் அவங்க வந்து உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஸ்லோனஸ் எப்போயுமே எடுப்பாங்க. ஆனால் இந்த படத்துலையும் அந்த ஸ்லோ இருக்க தான் செய்யுது. ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து ஓகே ரகமாக இருந்தால் கூட செகண்ட் ஹாப்பில் அதுவும் கிளைமேக்ஸில் கொஞ்சம் அளவுக்கு நார்மலாக கொண்டு போய் நம்ம தமிழ் படங்கள் எப்படி நார்மலான படங்கள் முடிப்பாங்களோ சுபம் போடுவாங்களோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த படத்தில். அந்த ஹீரோயினி வந்து ரொம்ப மெனக்கெட்டு கிளைமேக்ஸில் வந்து சும்மா சாதாரணமாக வந்து சொன்னதுனால நம்மளுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் இல்லாமல் போச்சு. அதே மாதிரி தான் ஹீரோ வந்து ரொம்ப டெரராக ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சீனில் காமிக்கிறாங்க. அப்புறம் காமிச்சோன்னா அதான் படம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது இப்போ கதை கிடையாது. அதை விட்டுட்டு வேறு எல்லாமே கதையாக காமிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து அப்பப்போ வந்து வேகத்தடை போடுறதுனால அதை தவிர்த்துட்டு இந்த படத்தை வந்து மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான லவ் ஸ்டோரியில் முடிஞ்சிருக்கும். இந்த படம் லவர்ஸுக்கு பிடிக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கேடிஎம் படம் வந்து ஒரு ஆவரேஜான லவ் ஸ்டோரிஸ். பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து நீங்கள் ஒரு டைம் என்ஜாய் பண்ணலாம். அதுக்குண்டான ஒர்த்தான கதை எல்லாமே இதில் இருக்குது. வேறு என்ன, இந்த படத்துக்கு வந்து ஒரு 45-50 மார்க் கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒர்த்தான படம் தான் இது. தேங்க்யூ.